ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மண்பானையில் தண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நான் இந்த 2 பானை ஏன்டா பெயிண்ட் அடிச்சிருக்கேன்னு நினைக்கலாம். நான் எங்களுடைய அத்தை பேரனுடைய மேரேஜுக்கு போயிருந்தேங்க. அங்கே இந்த பானை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த கல்யாணத்தில் எங்களுக்கு இந்த பானை கொடுத்தாங்க. இந்த பானை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நல்லா உள்ளே வந்து ஸ்க்ரப்பு, நமக்கு வந்து சோப்பு ஆயில் எதுவுமே வேண்டாங்க. அப்படியே நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு, ஏன்னா அதில் இருக்க மண் பெயிண்ட் எதனா அடிச்சிருப்பாங்க சம்டைம்ஸ், அதெல்லாம் போகணும். இதில் பெயிண்ட் இல்லை, நல்லா நேச்சுரலான பானை தான் இது, மண் பானை தான். அதை வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து அந்த மண் வாசனை இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கும், அதுக்காக ஊற வைக்கணும். இப்போ ஒரே பெரிய டப்பு மாதிரி இருந்தால் 2யும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கலாம். இதில் வந்து 2 பானை பிடிக்காதுன்றதுக்காக ஒன்றில் எடுத்து மொண்டு வச்சுட்டேன், நைட்டு ஃபுல்லாக ஊறட்டுன்னு. அடுத்த பானையும் இதிலே வந்து நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி குடிக்கும்போது என்ன பெனிஃபிட்னால், நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது ரொம்ப பாடி ஹீட் ஆகிடும். இன்னொன்று வாய் புண்ணு வரும். ஃப்ரிட்ஜ் வாட்டர் உடம்புக்கு நல்லது கிடையாது. இது வந்து நமக்கு ஒன்றுமே பண்ணாதுங்க. சளி பிடிக்குது அப்படின்றவங்க நம்ம ஹாட் வாட்டர் வச்சு கூட இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப நம்மளால் நார்மல் வாட்டர் குடிக்க முடியல இந்த சென்னையில் இல்லை, ஊர்லேயுமே அப்படி தான். அதனால் இதில் ஊற்றி வச்சு நம்ம குடிக்கும்போது சில்லுன்னு இருக்குங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு. மேலே இருக்க பெயிண்ட் எதுக்காகன்னா, அவங்க டிசைனுக்காக போட்டிருக்காங்க. அதுவுமே சுண்ணாம்பு இந்த மாதிரி தாங்க போட்டிருக்காங்க. அது இருக்கிறதுனால நமக்கு தண்ணி வந்து லீக் ஆகாது. அதனால் நான் ரொம்ப தேய்ச்சி கழுவல, அது அப்படியே இருக்கட்டும், மேலே நல்லா இருக்குன்றதுனால அப்படியே விட்டுட்டேங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வைக்க போகிறோங்க. இந்த தண்ணி குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீயாக உங்களுக்கு பானை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.